திரு ஃபெலிக்ஸ், இந்த ஊழல் ஒழிப்புங்கிறதே ஒரு பெரிய பில்டப்பா, ஒரு சும்மா ஹைப் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? நாங்கள் வந்த உடனே ஊழல்லாம் ஒழிஞ்சிருச்சு அப்படின்னு. திரு ஃபெலிக்ஸ், ஹைப் இல்லைங்க. நாங்கள் ஒரு வி ப்ராமிஸ் ஃபார் அ க்ளீன் கவர்மெண்ட். என்னுடைய பாதி வெயிட்டை அறப்போர் ஜெயராமன் அவர்கள் குறைச்சிடுவாரு அப்படின்ற சந்தோஷம் அவர் பேரை பார்த்தோன்னே. பிகாஸ் ஹீ நோஸ் எவ்ரி ஸ்கேம். நாங்கள் 2 பேருமே அவ்வளோ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். See, it is not the new contract இனிமே வந்தாதான் பார்ட்டி ஃபண்ட் நிறுத்தணும் அப்படின்றது. ஆல்ரெடி நிறுத்தியாச்சு. நான் சொல்றேன் என்னன்னா, இப்போ சிஎம்டி அப்ரூவலுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளவுன்னு சொல்லிட்டு பார்ட்டி ஃபண்ட் வசூலிக்கப்பட்டது. அதே மாதிரி ஸ்கூலோடைய ரினிவலுக்கு பார்ட்டி ஃபண்ட் ஒழிக்கப்பட்டது. நீங்க சொன்னீங்க அந்த 300 பஸ். நான் முதல் தண்டி தீவுல ஐ திங்க் சுதந்திர தின விழாவுக்கு பேசும்போது சொன்னேன், இந்த கவர்மெண்ட் எப்படி யாருக்குமே தெரியாம இந்த மொத்த தமிழ்நாடு எம்டிசி டிரான்ஸ்போர்ட்டை பிரைவேடைஸ் ஆக்கியிருக்காங்க. இவங்களுக்கு யாரெல்லாம் எலக்ட்ரல் பாண்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்களோ அவர்களுக்கு எப்படி இந்த கான்ட்ராக்ட் அவங்களுக்கு ஃபேவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பேசணும். அந்த அடிப்படையில் தனியாருக்கு போக வேண்டிய இந்த 300 பஸ் தான் 300 பஸ்ஸை தான் கேன்சல், பஸ்ஸை தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இது எம்டிசி வாங்கக்கூடிய பஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பிரைவேட் பிளேயர். அவருக்கு நம்ம ஒரு ஐ திங்க் ஒரு கிலோமீட்டருக்கு 900 ருபீஸோ 90 ருபீஸோ கொடுக்குறோம்னு நினைக்கிறேன். அவங்க அந்த அளவுக்கு இங்க தனியார்மயப்படுத்துறத ஸ்டாப் பண்றதுக்காக தான் இந்த திமுகவோட கொஸ்டின். நீங்க செய்யறோம் அதை பத்தி பேசிட்டே இருக்கிறீங்க. அவர் முதல்ல நீங்க சரியா இருக்கிறீங்களான்னு கேக்குறாரு. உங்க அமைச்சரவையில இருக்கிறவங்க சரியா இருக்காங்களான்னு கேக்குறாரு. ஏன் 2017ன்னு ஒரு டைம்லைன் ஃபிக்ஸ் பண்றீங்கன்னு கேக்குறாரு. 2017 எந்த டைம்ல என்ன ஃபிக்ஸ் பண்றோம்? எதுல இருந்து 2017 முதல் தானே முதலமைச்சர் பேசும்போது சொல்றாரு. 16 அதுக்கு முன்னாடி எல்லாம் சிறப்பான ஆட்சி நடந்த மாதிரில நீங்க சொல்றீங்கன்னு கேக்குறாரு. we will go by black and white. அதுதான் நான் வரேன். அதுக்கு முன்னாடி நீங்க குறிக்கிட்டீங்க. ஒண்ணா நான் வரேன். ஓகே, இந்த 300 பஸ்ன்றது அகைன் ஒரு தனியார் முதலாளிக்கு ஹெவியா இன்ஃபிலேட்டட் ரேட் தான் அது. அதுவும் அப்ப சர்ச்சையாக்கி அதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. டான்ஜெட் கோல்ல ஸ்டாப் பண்ணிருக்காங்க. திரு ஜெயராமன் அவர்கள் சொல்றாரு கார்பரேஷன்ல எவ்வளவு டெண்டர் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதே இந்த இருக்க கார்பரேஷன் கமிஷனர் அதே மாதிரி டெண்டர் போட்டு தான் அவர் அப்ரூவ் பண்ணியிருந்தாரு. இப்ப அவரே தான் இந்த மாதிரி டெண்டர் போட தப்புன்னு ஒருத்தர் பதவி வேலையை விட்டு நீக்கிறாரு. சரியா? அதுக்கு அப்புறம் லீக்கேஜ் நம்ம ஒயிட் பேப்பரை ரொம்ப டீடைலா பேசணும். அதுல தான் எவ்வளவு இவங்க கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்ற டீடைல்டா இருக்கு. அந்த வார்த்தை தான் டீசென்டா லீக்கேஜ் சொல்றாங்களே ஒழிஞ்சு லீக்கேஜ் என்றாலும் லஞ்சம் தான். நீங்க வந்த உடனே டெண்டர் கேன்சல் பண்ணிருக்கோம்னு சொல்றீங்க. ஓகே, கேன்சல் பண்ணிருக்கீங்க. பட் மை பாயிண்ட் இஸ் கேன்சலிங் டெண்டர் இட்செல்ஃப் இஸ் நாட் நீங்க ஊழல் சரியாயிடுச்சுன்றதுக்கான இது இல்ல. ஒரு டெண்டர் கேன்சல் ஆயிருக்கு. இல்ல, நான் தான் சொல்றேன். அதுக்கு அப்புறம் அது புது வடிவத்துல எப்படி வருதுங்கிறது தான் ரியல் கேம் இருக்கு. இருங்க நான் சொல்றேன் விடுங்க. இப்ப சிஎம்டிஏக்கு வாங்கி அப்ரூவல் டெய்லி போயிட்டு இருக்குதா இல்லையா? அதுக்கு இதுக்கு முன்னாடி வாங்கினாங்களா இல்லையா? இதுக்கு டெண்டருக்கு எங்க தொடர்பு? அங்க இல்லையே. இப்ப கரெக்டா ஸ்கூல் அப்ரூவலுக்கு நடக்கலையே. அதே மாதிரி மத்த எந்த அரசாங்க வேலையில உள்ள நம்மளுடைய தேவைகளை பெறுவதற்கு வாங்கலையே. இது இப்ப கரெக்டா நடக்கிறது தானே. அது மாதிரியே தான் இந்த ஒயிட் பேப்பர்ல உங்களுக்கு அவ்வளவு டீடைல்டு ரிப்போர்ட். டான்ஜெட் கோல மட்டும் எவ்வளவு கிட்டத்தட்ட 2,41,00,000 லீக்கேஜ். அது எங்க போச்சு? டான்ஜெட் கோவ நம்ம நீங்க ஜெயராமன் கேளுங்க. அவர் கதகதையா சொல்லுவாரு. லஞ்சத்தை இவர்கள் லஞ்சம் வாங்கி தன் பார்ட்டி ஃபண்ட் என்ற பேர்ல தங்களுடைய சொத்துக்களையும் தங்களுடைய குடும்பத்தையும் வளர்ப்பதற்கு தான் நடத்துனாங்க. எனக்கு ஒருத்தர் ஒரு கப்பல் திருப்பூரை சேர்ந்த, அவர் பேர் நான் சொல்லலாமா என்னன்னு தெரியாது, திருப்பூரை சேர்ந்த ஒரு கப்பல் ஓனருங்க. அவர் கவர்மெண்ட்டுக்கு நிலக்கரிக்கு ஐ திங்க் கப்பலுக்கு வாடகைக்கு விட்டு அவருக்கு இந்த பார்ட்டி ஃபண்ட் கேட்டா கொடுக்க மாட்டேன்றதுனால அவருக்கு ஐ திங்க் 3 கோடியோ 4 கோடியோ பல வருஷமா நிலுவையில் இருக்குது. ஓகே, அப்படி ஒவ்வொருத்தரும் இந்த பார்ட்டி ஃபண்டால பல விதமா அஃபெக்ட் பண்ணிருக்காங்க. நான் பேசி முடிச்சறேன். நான் பேசும்போது நான் பேசவே இல்ல. இது 3 பேர் உட்கார்ந்திருக்கீங்க. நான் பதில் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. உங்ககிட்ட கேக்குறேன். அவர் பேசும்போது நான் இல்ல ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட போன ஷோலயும் கேட்டேன். இப்பயும் அதே தான் நான் கேக்குறேன். இந்த ஒரு தொழிலதிபர் இவரு அவரு நான் அவரோட நம்பர் இந்த நம்பர் நீங்களே பேசுங்க.
என்னைக்கு நடந்ததுன்னு சொல்லுங்க. எந்த நான் உங்களுக்கு நம்பர் அனுப்புறேன் சார். எனக்கு வேணுங்க. நீங்க குறை பப்ளிக்ல சொல்லுவீங்க. எனக்கு தேவையில்லைங்க தனிப்பட்ட முறையில. சார் நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. நான் டைவர்ட் பண்ணல. நான் டைவர்ட் பண்ணல. நான் டைவர்ட் பண்ணல. நீங்க தான் டைவர்ட் பண்ணீங்க. இருங்க. நான் உங்களை போன சொல்லி இததான் சொன்னேன். வெயிட் பண்ணுங்க. இந்த சொல்லி நான் அத தான் சொல்றேன். சார் வெயிட் பண்ணுங்க. சார் நீங்க பொது வெளியில குற்றம் மட்டுமே சொல்றீங்க சார். அவர் பேசும்போது நான் அமைதியா இருந்தேன். இல்ல. ஆமா நீங்க சொல்றீங்க. எனக்கு தேவை. நீங்க யாருன்னு இப்ப சொல்றீங்க. வெளிப்படையா உடைச்சு பேச சொல்லுங்க. ஓகே. பதில் அவர் லாட்டரி மார்க்கெட் பத்தி பேசும்போது நான் பேசுறேன். இல்ல நான் ஒரு பிராமிஸ் தரேன். அவர் பேசி முடிச்சதும் உங்கள்ட்ட வருவேன். சரியா? நான் அமைதியா இருந்தேன். திரு ஃபெலிக்ஸ் எஸ் அமைதியா. ஓகே திஸ் இஸ் நாட் a correct way ப்ளீஸ். அவர் பேசும்போது நான் அமைதியா இருந்தா அப்ப அவர் பேசும்போது நான் குறுக்கிட்டே பண்ணிட்டு இருக்கலாம்ல. தட் வில் எல்லாரையும் இரிட்டேட் பண்ணும்ல அது. அப்ப இங்க வந்து எது ரொம்ப முக்கியம், ஒரு கிளீன் கவர்மெண்ட் நடத்தணும்னா எங்களுடைய வாக்குறுதிகளை மக்களுக்கு சென்று சேர்க்கணும்னா இந்த ஸ்டேட் ஹேஸ் டு மேக் மணிங்க. இது சர்ப்ளஸா மாத்தணும். மற்ற ஸ்டேட்ல எல்லாம் சர்ப்ளஸ் கிட்ட போயிட்டாங்க. குஜராத்ல சர்ப்ளஸ் ஆயிடுச்சு, மகாராஷ்டிரா ஆல்மோஸ்ட் சர்ப்ளஸ், கர்நாடகா ஆல்மோஸ்ட் சர்ப்ளஸ். நம்ம பயங்கர பின்தங்கி இருக்கிறோம். இதுக்கு காரணமே இந்த ஊழல் தான். இவர் வந்து கார் இறக்குமதி பத்தி கொஞ்சம் தயவு செய்து படிங்க சார். அந்த நீதிபதி சொன்ன ரிமார்க்ஸ் தப்பு. சர்ப்ளஸ் எதுல சார்? சர்ப்ளஸ் பட்ஜெட் சொல்றீங்களா? பட்ஜெட் சர்ப்ளஸா? ஈபி சர்ப்ளஸா? எந்த சர்ப்ளஸ்? சர்ப்ளஸ். ஆமா பட்ஜெட் சர்ப்ளஸ். பட்ஜெட்ல சர்ப்ளஸ். நம்மளுடைய இன்கமும் நம்மளுடைய மற்ற ஸ்டேட்டுகள் எல்லாம் வருமானமுக்கும் செலவுக்கும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலா வந்திருக்காங்க. ஓகே. -1% இருக்காங்க. சரி. நம்ம 2.2% இருக்கோம். பலது 1% கம்மியா இருக்காங்க. அப்போ இங்க வந்து இதுக்கு காரணமே 2% என்ன சார்? அந்த 2% அந்த 1% எவ்வளவு மக்கள் திட்டங்களை செயல்படுத்துறோம் அதுதானே சார் பார்க்கணும். மேடம் மக்கள் நல நீங்க ஒயிட் பேப்பரை படிங்க. மக்கள் நலனுக்கு எங்கேருந்து காசு கொடுத்தாங்க? உலக வங்கியிலையும் மற்ற வங்கிகளையும் கடன் வாங்கி காசு கொடுக்கறாங்க. இல்ல மக்கள் நலனுக்கு அப்படி பண்ண உங்களுடைய ஐ திங்க் we should come back to the issue. நான் பேசுறதுல நிறைய விஷயங்கள் டச் பண்ணலாம். இல்ல இப்போ EB குள்ள போயிரோம், CMDI குள்ள போயிரோம். அவருக்கு நான் ஆன்சர் பண்ணல. இல்ல செயல்பாடுக்கு அவருக்கு நான் ஆன்சர் பண்ணல. அவருக்கே நான் ஆன்சர் பண்ணி முடிக்கல. அதுக்குள்ள நீங்க எதுக்கு குறிக்கிறீங்க? லெட் மீ ஆன்சர் ஹிம். லாட்டரி மார்ட்டின் சொன்னாரு. லாட்டரி மார்ட்டின் வந்து திமுகவுக்கு எவ்வளவு காசு கொடுத்திருக்காரு? அத நான் கேட்டேன். இப்ப நீங்க பாருங்க. இப்ப எங்களுடைய தேர்தல் அறிக்கையில ஆதவர்ஜன் எவ்வளவு கொடுத்திருக்காருன்னு பாருங்க. ப்ரூவ் பண்ணுங்க. நான் சொல்றேன் 600 கோடிக்கு மேல கொடுக்குறாங்க. கருணாநிதி காலகட்டத்திலே அவருக்கு ஐ திங்க் அந்த படத்துக்கு எல்லாருக்குமே தெரியும் திமுக எவ்வளவு வாங்குச்சுன்னு. இது கதையே இல்ல. இப்ப இந்த 40 நாள்ல ஒரு கதை ஒண்ணு கட்டமைக்கிறீங்கல்ல. இதுல இவ்வளவு நடந்துச்சு, இதுல அவ்வளவு நடந்துச்சு, நாங்க இதை அடைச்சிட்டோம், நாங்க அதை அடைச்சிட்டோம்னு. நான் கேக்குறது இந்த 40 நாள்ல நீங்க எவ்வளவு டெண்டர் வெளியிட்டீங்க? ஓகே, அத மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் எவ்வளவுக்கு வெளியிட்டு இருக்கு? அதோட ப்ராஜெக்ட் ஒர்க் எவ்வளவு? அதோட அமௌண்ட் எவ்வளவு இருக்கு? சரி, அதோட எவ்வளவு டிரான்ஸ்பரன்ட் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க, மக்கள் பார்க்கட்டும். சரி, கொள்ளையடிக்கிறதுக்கே ஆட்சி நடத்துறீங்க. மதுவான நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு? கொள்ளையடிக்கிறதுக்கே ஆட்சி I gave you a promise on that. கொள்ளையடிக்கிறதுனா இந்த வார்த்தையை நான் அலோவ் பண்ண முடியாது. கொள்ளையடிக்கிறதுக்கு ஆட்சி நடத்துறீங்க. கொள்ளையடிக்கிறன்ற வார்த்தையை நான் அலோவ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நீங்க அப்ப எவ்வளவு கொள்ளையடிச்சிங்கிறது சேர்த்து பதில் சொல்லுங்க. இந்த 40 நாள்ல எவ்வளவு டெண்டர் வெளியிட்டிருக்கீங்க? அந்த டெண்டர்ல எவ்வளவு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அத சொல்லுங்க. இப்ப அதுல நீங்க எவ்வளவு கொள்ளையடிச்சீங்கன்னு சொல்லுங்க. கொடுத்திருக்கு 258 பக்கம் கொடுத்திருக்கு. அதுல டீடைலா கொடுத்திருக்கு. வாட்ஸ்அப் சாட் வரை நான் கேக்குறது உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். இந்த 40 நாள்ல இல்ல நீங்க எவ்வளவு கோடி அடிச்சீங்க? இல்ல நீங்க எவ்வளவு 40 நாள்ல கொள்ளையடிச்சீங்க? அது ஃபெலிக்ஸ் இருங்க. இல்ல ஃபெலிக்ஸ் மாத்துங்க. வர இல்ல திரு ஃபெலிக்ஸ் இல்ல அவர் சொல்ற பாயிண்டே இதுதான். இல்ல லெட் நம்ம என்ன பாயிண்ட் என்ன கண்டென்ஷன்றத நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசுவோம். இல்ல அவர் சொல்ற பாயிண்ட் இல்ல திரு புன்னைவளவன் அவர்களும் கூட மென்ஷன் பண்ணது இவ்வளவு நடந்திருக்கு கொள்ளை அடிச்சிருக்காங்க. தட் ரெட்டாரிக் இஸ் வெரி ஈஸி ரைட்? அது வந்து எல்லாருமே சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க சொன்னாங்க அதிமுக திமுக பத்தி சொல்லுவோம், திமுக அதிமுக பத்தி சொல்லுவோம். செயல்பாடு நீங்க டைரக்டா ஆக்ஷன் எடுக்கிறீங்களா? எத்தனை பேர் மேல கேஸ் போடுறீங்க? எத்தனை அதிகாரிகளை ப்ராசிக்யூட் பண்றீங்க? அங்கதான் மேட்டர் இருக்கு. பார்லிமெண்ட் அசெம்பிளில முதல்வர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு. சும்மா விட மாட்டோம். மக்கள் பணத்தை தொட்டவர்களை இருங்க. உங்களுக்காக தானே கேட்டிருக்கேன். நீங்க எழுதி கொடுத்தா கூட பேசுறீங்க. ஏங்க பேசினே இருக்கீங்க? நீங்க என்ன தப்பு தப்பா பேசுறீங்க? வந்து வேடிக்கை பார்க்க முடியுமா ஃபெலிக்ஸ்? சரிங்களா?
மதிவாணன் ஏங்க அசெம்பிளில நீங்க எதுக்கு பதறீங்க? யார் ஏன் இவ்வளவு பதறா? பதறல்? மதிவாணன், ஐ அம் சாரி, வாட் இஸ் திஸ்? உங்களுடைய நான் சொல்லிட்டே இருக்கேன். டாஸ்மாக்ல இந்த கேள்வி தானே இப்ப டாஸ்மாக் கேட்டேன். பத்தி சும்மா எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறீங்க, நாங்க 4 பேர் வேடிக்கை பார்க்கணும்னா ஐ அம் ஓகே. மத்தவங்களுக்கு ஓகேயான்னு கேட்டுக்கோங்க, எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. I said I will come to you after he finishes. நான் என்ன சொன்னேன்? நான் எவ்வளவு ஃபேரா சொன்னேன்? அவர் முடிச்ச உடனே உங்ககிட்ட வரேன்னு சொன்னேன். மேடம், நான் பேசும்போது மத்தவங்க பேசும்போது நான் குறுக்கிடவே இல்லை, அமைதியா இருந்தேன். இல்ல இல்ல, ஐ அண்டர்ஸ்டாண்ட் சார். என் கேள்விக்கு வந்துருங்க, என் கேள்வி. அது இல்ல, ப்ளீஸ் ப்ளீஸ். யா, உங்களுடைய கேள்வி தான் நான் வரேன் மேடம். அது மாதிரி டாஸ்மாக்ல நீங்க 10 ரூபாய் சொல்றீங்க. இப்ப நாங்க கண்டுபிடிச்சதுமா எவ்வளவு காட்டல், எம்டி பாட்டில் எவ்வளவு கோடி அடிச்சிருக்காங்க. எஸ்என்ஜே கம்பெனிக்கு உங்களுக்கு என்ன சார்? இதுதான் சார் ப்ராப்ளம். இட் இஸ் வெரி ஈஸி டு சே இவ்வளவு கோடி அடிச்சாங்க, அவ்வளவு கோடி அடிச்சாங்க. இல்லங்க, எவ்வளவு கோடி? வந்து கேக்குறோம். சார் எவ்வளவு கோடி சொல்லுங்கன்றேன். எவ்வளவு கோடி அடிச்சிருக்காங்க சார்? உங்க கட்சி தலைவர் மாதிரியே பேசுறீங்க எல்லாரும். அடுத்த ஏங்க, நீங்க உங்க கட்சி தலைவர் மாதிரி கூட பேச மாட்டேங்கிறீங்க. இது கொஞ்சம் அமைதியா. நான் தெளிவா பேசுறேன். உங்களுக்கு வந்ததுல இருந்து கேக்குற ஒரு கேள்வி பதில் சொல்ல நீங்க தெளிவா பேசலங்க. ஏங்க, I am withdrawing it, you continue. I will sit quiet for the rest of the show. Is that okay with you? Not fair, திரு மதிவாணன். Not fair. கொல்லையில பேசுறாரு, நீங்களும் ஐயா, கண்டிப்பா நான் என்ன கண்டிக்கல? நான் என்ன கேள்வி கேட்டேன்? நான் என்ன கேள்வி கேட்டேன் கேட்டீங்களா? அவர் No, I'm sorry. You can no, இல்ல, you cannot accuse me. திருடனை You திருடனை cannot சொல்ல accuse me. முடியும். I'm sorry. தப்பு இல்ல இல்ல, ஏத்துக்கிறது. அண்ணா ஏத்துக்கிறது. அண்ணா ஏத்துக்கிறது. நீங்க பாருங்க, 3 பேர் சாட்சி பாத்துக்கிறாங்க. நீங்க கேட்ட அதே கேள்வியை நீங்க ரெட்டாரிக் பண்றீங்களா? நான் அவர்ட்ட கேட்டேன். அவர் பதில் சொல்லிட்டு இருக்கும்போது நீங்க திருப்பி திருப்பி உள்ள போறீங்க. நான் என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணணும்? நான் முதல்ல இருந்து நீங்க முதல்ல இதெல்லாம் ஐயோ எல்லா ஒரே கேள்விதான். ஒரே கேள்விதான். இந்த தூவி விட்டுட்டு போறாருல, இங்க இது இங்க இருக்குன்னு. அண்ணே, அத தானே அங்க கேட்டிட்டு இருக்கறேன். சொல்ல மாட்டாரு. அது இருங்கனே, அவருக்கு பேசி முடிச்சதானே தெரியும். நான் அவர் பேசி முடிச்சானே இந்த பாருங்க திரு மதிவாணன், இல்ல, this is very unfair. This is very, நீங்க கேட்ட கேள்வியை நான் அவர்ட்ட கொண்டு போயிட்டேன். அவர் பதில் சொல்லி முடிச்சதும் அடுத்த வாய்ப்பு உங்களுக்குன்றதையும் சொல்லிட்டேன். இதை விட நான் என்ன செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க. அவர் தாவி ஒரு பிரச்சனை பேச முடிய மாட்டாரு அவரு. நீங்க இங்க வந்துடுறீங்களா? நீங்க எனக்கு என்ன சொல்றீங்க? அவர் என்ன சொல்றாரு? குற்றச்சாட்டு எங்க மேல சொல்றாரு, அதானே? அது இருங்கண்ணே, கேளுங்கண்ணே ஃபுல்லா. அவர் முடிச்ச உடனே உங்ககிட்ட வரேன்னு சொல்லிட்டேனே நானு. சரி, அவர் எப்ப பிரேக் அவர் எவ்வளவு நேரம் பேசுறாரோ அதுக்கு நீங்க சொல்லுங்க. அவர் எவ்வளவு நேரம் பேசுறாரோ நான் அவ்வளவு நேரம் நானும் பேசுவேன். திரு ஃபெலிக்ஸ் சார், திருடனை திருடன் என்று தான் சொல்ல முடியும். பொதுவெளியில பேசுறீங்க, வார்த்தையை அடக்கி பேசுங்க. இந்த பாருங்க, இல்ல திரு ஃபெலிக்ஸ், one small request to you. pinpoint anybody. Let us have individuals. நீங்க ஒரு திருடனா இருக்கனால தான் பாக்குறவங்க உங்களுக்கு திருடனா தெரிறாங்க. நல்லவங்களா இருந்தாலும் உங்க நல்லவங்களா தெரிய மாட்டாங்க. நான் வந்து திருடனை திருடன் தான் சொல்ல முடியும். நீங்க ஒரு திருடனா இருக்கனால திருடனா தெரிறாங்க. இல்ல இல்ல, வர அண்ணே வர நான் சொல்றேன். திரு ஃபெலிக்ஸ், let us have a healthy discussion here. ஒரு சில வார்த்தைகள்னால ட்ரிகர் ஆகி டிஸ்கஷனே இல்ல நான் என்ன ஹம்பிளா ரிக்வெஸ்ட் பண்றேன்னா, ஒரு சில வார்த்தைகள்னால ட்ரிகர் ஆகி டிஸ்கஷனே திசை மாறி போகுதுன்னா நம்ம அதை அவாய்ட் பண்ணிட்டு விஷயத்தை பேசுவோம், ரைட்? இப்ப நீங்க திருடனை புடிச்சு நீங்க உள்ள போட்டு நிரூபிச்சாதான் திருடன். அததான் இங்க எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்ட். நான் அதை தான் நான் சொல்றேன். நீங்க சொல்ல விட்டாதானே, என்னை சொல்ல விடாம நீங்க வந்து குறுக்கிடும் போது தானே நான் வந்து ட்ரிகர் ஆகுறேன். ஐ அண்டர்ஸ்டாண்ட் தட். ஐ வாஸ் இப்போ அரப்பூர் ஜெயராமன் சார் பேசும்போது நான் இப்போ யாராவது நான் குறுக்கிட்டாங்களா? இல்லையே. when it comes to me, why are you doing this? ஓகே, நிச்சயமாக இந்த ஆட்சி என்பது பல்வேறு ஊழல்கள். அரப்போர் வந்து எத்தனை ஊழல்கள் தான் எடுத்துட்டு போறது. எங்க சண்டை போட்டிருக்காங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு. கோர்ட்ல போய் கோர்ட்டையும் மதிக்காம, கோர்ட்ல கண்டெம்ட் போய் அதையும் மதிக்காம எத்தனை முறை அவங்க சண்டை போட முடியும்? எந்த துறையில ஊழல்? அப்ப நாங்க பேசியிருக்கோம், அந்த ரேஷன் கடைகளுக்கு, நெல் கொள்முதல் நிலையங்களுக்கு லாரி அனுப்புறதுல எத்தனை ஊழல்? ஒரே கம்பெனி மாறி மாறி அவங்களுக்கு ஆபீஸே கிடையாது. ஆபீஸே இல்ல திரு ஃபெலிக்ஸ், இஷ்யூவே உங்களுக்கு புரியுதா? நீங்க திரும்ப இல்ல, I have to take a break. இது நம்ம பண்ணிட்டே இருக்க முடியாது. இங்க திரும்ப என்ன ஆகுதுன்னா, அதுல லாரில ஊழல், இதுல ஊழல். நீங்க திரும்ப குற்றச்சாட்டே சொல்றீங்க. நான் திரும்ப கேட்க ட்ரை பண்ணிருக்கிறது, ஆட்சியில என்ன செஞ்சிருக்கீங்க? What have you done about it? அததாங்க நான் சொல்றேன். We are given so far clean government. Not even one complaint had come against any of the financial corruption. Okay.